இருடி இரு போயிராத. கொஞ்சமாச்சும் படிச்சிருக்கியா? என்ன கொஞ்சமாச்சும்? எல்லாம் படிச்சிருக்கேன். ஆனா நீ நேத்து படிச்ச மாதிரி தெரியலையேடி. நீங்க பாத்துக்க மாட்டீங்களா இருக்கும். நேத்து நைட்டே எல்லாம் படிச்சேன். நீ தான் நேத்து நைட்டு எனக்கு முன்னாடி தூங்கிட்டியே. எக்கோ என்ன பாருங்க, காலங்காத்துல உங்களை தேடி யாரும் வந்திருக்காங்க. வா கனிமொழி. எக்கோ கொஞ்சம் புதினா இருக்குமா? இருக்குன்னு நினைக்கிறேன். ஏட்டி நீ பார்த்து பத்திரமா போய் நல்லா எழுதிட்டு வா சரியா? சரி வாங்கக்கோ, நான் எடுத்தாரேன். தீப்தி மக்களே, எக்ஸாமா இன்னைக்கு? ஆமா ஆண்டி. சரி சரி, என் மவனுக்கு எக்ஸாம் தான் போயிட்டு இருக்கு. அப்படி ஆண்டி? சரிம்மா நல்லா எழுது. நான் கொஞ்சம் புதினா வாங்க வந்தேன். வாங்கிட்டு போய் பிரியாணி வைக்கணும். சரி ஆண்டி, வாங்கிட்டு போய் வைங்க. ஏக்கோ இந்தாங்க. எவ்வளவு வேணும்? ஒரு கையளவு போதுமா? அந்த கையளவுமா உங்களால கடையில வாங்க முடியாது. இத வச்சு பிரியாணி பண்ண போதான். இதுக்கு அது முதல்ல தெரியுமான்னு கூட தெரியாது. எனக்கு தெரிஞ்சு புதினா வாங்கிட்டு புதினா துவையல தான் பண்ணும். அவன் பையன் படிக்கிறது அஞ்சாப்பு. அவனை போய் என் கூட கம்பேர் பண்ணுது. காலையில இந்த ஆண்டி எங்கெல்லாம் சோறு போதோ தெரியல. ஒவ்வொரு வீடா போயிட்டு இருக்கு. டெய்லி ஷெட்யூல் போட்டு போகும் போல. வந்து 1 மணி நேரம் பேசுறதுக்கு தான் இந்த ஒரு கையளவு புதினா இலை. என்னத்தை போய் சொல்ல. இனி இப்படியே ஒவ்வொரு வீடா போயிட்டு இருந்தா புருஷனும் போயிடுவான். ஏடி கமலி, சொல்லு சோபனா. ஏடி எனக்கு அந்த பிரிபரேஷன் ஆஃப் கிளிசரால் ஆல்கஹால் மட்டும் சொல்லிதாயே. அதுவாடி, அது ரொம்ப ஈஸி. நீ என்ன அது படிக்காமயா இருக்க? ஆமாடி. வா வா சொல்லிதாரேன். உட்காரு. ஆமா, உன் கூட ஒருத்தி எப்பவுமே இருப்பாள, அவள எங்க? யாரு, தீபியா? அவதான். இல்ல இல்ல, அவ இன்னும் வரல. அவ எப்போ லேட்டா தான் வருவா. நீங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரவிலா? ஆமா ஆமா. சரி இப்போ அது எதுக்கு? வா இத உனக்கு சொல்லிதாரேன். என்னடி இங்க வந்து படிச்சிட்டு இருக்கியே? ஆமாடி, ஒருக்கா ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம இவன் என்கிட்ட ஒரு क्वेश्चन கேட்டா, அத சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். டைம் ஆவலையா? இல்ல இல்ல, இனி 20 நிமிஷம் இருக்கு. அவ்வளவு நிமிஷம் இருக்கா? நீ படிச்சிட்டியே தீப்தி? ஒரு 4-5 क्वेश्चन படிச்சிருக்கேன். எந்த क्वेश्चन கேட்டாலும் அதான் எழுதி வைப்பேன். அப்படியா? சரி, பிரிபரேஷன் ஆஃப் கிளிசரால் ஆல்கஹால் படிச்சியா? ஆமா, அந்த क्वेश्चन படிக்காம எப்படி? அதுதான் ரொம்ப ஈஸியாவும் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னாங்க. அப்ப இப்ப அந்த क्वेश्चन தான் படிச்சிட்டு இருக்கீங்களா? தீபி, அப்படினா இவருக்கு கொஞ்சம் சொல்லி கொடுப்பியே. சரி சரி தா. இதுல உட்கார்ந்துக்க. ஆமா, நீ எங்க போற? நான் எக்ஸாமுக்கு பென்சில் பென் எல்லாம் எடுத்து வெளிய வைக்கணும். ஆமா, அது பெரிய 5 நிமிஷம் வேலை. சரி சரி, நான் எடுத்துட்டு இங்கே வந்துறேன். சரி, சீக்கிரம் போயிட்டு வா. எடி, இவனுக்கு சொல்லி தருவா. சரி கமலி. பென்சில் பென்னையே எடுக்க போற? வாய் கூசாம போய் சொல்லிட்டு போற. ஏன்டி அப்பா எதுக்கு போற? அவ பென்சில் பென் எல்லாம் எடுக்க போல, படிக்க போறா. அதுக்கு தான் அவ இங்க இருந்து படிக்கலாமே. அவ படிக்கணும்னா எதுக்கு நம்மள மாதிரி கூமுட்டம் கூட சேருவா? அவ அங்க போய் ஜெசிகா அவளோட அந்த கேங் கூட சேர்ந்து படிப்பா. அவங்க எல்லாம் எக்ஸாம் தாண்டி நிறைய படிச்சிட்டு வருவாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து அது படிப்பா. அப்படியா? நீ போலையா? நம்மளுக்கு அந்த क्वेश्चन படிச்சேன்னா இந்த क्वेश्चन மறந்து போயிடும். 4-5 क्वेश्चन படிச்சதே நம்மளுக்கு ஓவர் தான். சரிடி, வா உனக்கு இது சொல்லி தரேன். ஓகே. இந்த பிரிபரேஷன்ல நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம்னா, மெயின்டைன் பண்ணனும். அதுக்கு அப்புறம் வந்து add more amount of water. அதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல make up the level with அந்த glycerol alcohol. ஓகேவா? இதுல நீ நல்லா பார்த்தனா, முத மெயின்டைன், அடுத்து மோர், அடுத்து மேக்கப், 3 M வருது. அப்போ முத நீ அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். அந்த 3 M ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு அந்த 3 M ஒருக்க சொல்லலாம். மெயின்டைன், மோர், மேக்கப். அப்படினா மாத்தாடு மாத்தாடு மங்காத்தா அப்படின்னு இந்த பாட்டு ஞாபகத்துல வச்சுக்க. ஓகேவா? அதுக்கு அப்புறம் இதோட யூஸ் என்னன்னு இருக்கும். இது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணலாம். அப்புறம் இது ரொம்ப கரெக்ட்டான வேல்யூ தான் கொடுக்கும். அப்புறம் இது மூலமா நம்ம இதோட ஃபார்முலாவை கால்குலேட் பண்ணலாம். ஐயோ, எடி முதல்ல இருந்து சொல்லலாம். ஏது பிரிபரேஷனா? இல்ல, அது தெரியும். மாத்தாடு மாத்தாடு மங்காத்தா. வெரி குட். எனக்கு யூசஸ் மட்டும் திருப்பி சொல்லு. அதுல என்னன்னா 3 C வரும். அதாவது கரெக்ட், கால்குலேட், அப்புறம் கேர்ஃபுல். இதுக்கு என்ன பாட்டுனா கூத்தாடு கூத்தாடு கருப்பாத்தா. சூப்பர் டி. எங்க திருப்பி சொல்லு. கூத்தாடு கூத்தாடு கருப்பாத்தா. சூப்பர் சூப்பர். இதையே ஒரு 2 பேஜுக்கு எழுதி வச்சிரு எப்படியாச்சும். சரிடி, ரொம்ப தேங்க்ஸ். உன்கிட்ட படிச்சனா ரொம்ப ஈஸியா இருக்கு. சரி வா, நம்ம எக்ஸாமுக்கு போவோம். இரு, கமலி வரட்டும். அவ வரேன்னு சொன்னால. அவள நீ இன்னுமா நம்பிட்டு இருக்க? அவ வர மாட்டா. நம்ம தான் போணும். வா. இது யாரோட புக்? கமலிக்கு தான். சரி, எடுத்து வச்சுக்க. அண்ணா நிக்கறா பாரு. கமலி, இந்த உன் நோட். எடி, நான் எக்ஸாம் ஹால் வரைக்கும் வந்துட்டேன்டி. நீ என் பேக்ல வச்சிரா. உன் பேக் எங்க வச்சிருப்பா? நம்ம கிளாஸ் ரூம்ல தான். சரி சரி. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறதுக்கா? அப்ப போலையா? போணும் தான். அப்ப இவ்வளவு நேரம் ஏன் போல? உண்மையை சொல்லு. யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா? எடி, நான் சும்மா நின்னே, நீங்க வந்து
எக்ஸாமுக்கு எல்லாரும் வாங்க. ஏய் மிஸ் கூப்பிடுறாங்கடி வா. எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாளாம். நல்லா பண்ணுவா. படிச்சிட்டியாடி? இல்ல. பொய் சொல்லாத, நீ படிச்சிருப்ப. ஏடி சத்தியமா நான் படிக்கலடி. பொய் சொல்லாதடி, நீ படிச்சிருப்ப. ஆமாடி நான் படிச்சேன். தெரியும்டி. தீப்தி வா போலாம். போலாம். ஏன்டி ஒரு மாதிரி இருக்க? அது ஒண்ணு இல்லடி. சரி அப்ப வா போலாம். ஏன்டி எல்லாரும் இப்படி நடிக்கிறாங்க? ஏன் என்னாச்சு? என்ன அடிச்சாங்க? படிச்சேன்னு சொல்லணும். ஓ அதுவா? ஆமாடி, செல்ல பேர்லாம் அப்படிதான். செல்ல பேரும் இல்ல, நம்ம காலேஜ்ல முக்காவாசி அப்படிதான். படிச்சாலும் படிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கண்ணு வச்சிருவோமா. ஓ அப்படி. இப்ப புரிஞ்சு. வாடி, நேராயிட்டு. நல்லா இருக்குப்பா உங்க கண்டுபிடிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 18 பார்க்கணும்னா மறக்காம இந்த ட்வீன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.